ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஜே உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூஸ்டர் சேர் எப்படி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலான்றதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். வாங்க பார்க்கலாம் வீடியோ. இப்போ இங்கே பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். பூஸ்டர் சேரில் இப்படி ஒரு லாக் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 3 லாக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த லாக் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். எப்படி நான் ஓப்பன் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த லாக் எப்படி ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு கையை இங்கே வச்சுக்கோங்க, கீழே மேலே ஒரு விரலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கீழே இருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே தூக்குனிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் இருக்குது பாருங்கள், ஆப்போசிட் சைட்லேயும் இருக்குது பாருங்கள். கையை ஒரு விரலை கீழே வச்சுக்கோங்க, ஒரு விரலை மேலே வச்சுக்கோங்க. இப்படி மூவ் பண்ணிங்கன்னா வந்துடும், ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இது சாஞ்சிக்கிறதுக்கு, பாப்பா வந்து சாஞ்சு உட்கார்றதுக்கு இது வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணுன்னா இது மாதிரி லாக் பண்ணிட்டு போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 லாக் இருக்குது. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஹோல்டர் மாதிரி இருக்குது. இப்போ மேலேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ரெண்டுமே ப்ளேஸ் ஆகிடும் அப்படியே. இப்போ பாருங்கள், அது ப்ரெஸ் பண்ண இது லாக் ஆகிடுச்சா. பாப்பாவுக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாஞ்சிட்டு உட்கார்றதுக்கு. இப்போ எப்படி பாப்பாவை உட்கார வைக்கணுன்றது நான் இதில் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு டால் எடுத்திருக்கேன், மைக்கி டால் எடுத்திருக்கேன். இப்போ அது வந்து நல்லா அந்த சீட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்டை 2த்தையும் என்ன பண்ணுங்கன்னா தூக்கிட்டு காலையும் 2த்தையுமே நல்லா ரெஸ்டிங் ப்ளேஸில் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாப்பா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கை 2த்தையும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த லாக்கை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த லாக் இருக்குது பாருங்கள், அதை வந்து இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 2த்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். கையை நல்லா தூக்கிடுங்க. தூக்கிட்டு வயிற்றில் எதுவும் படாமல், ஓகேவா, கொஞ்சம் லூஸாக நீங்கள் வந்து அந்த லாக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பாப்பா வந்து வயிற்றில் டைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ 2 கையும் நல்லா தூக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ட்ரேவை வந்து லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ட்ரேவை எடுத்து பாப்பா கையை நல்லா தூக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரே வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 3 லாக் இருக்குது. அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு பாப்பா வந்து சின்ன பாப்பாவாக இருந்ததுன்னா அங்கே ஃபஸ்ட்டு லாக்கை ப்ரெஸ் பண்ணுறேன் நான். ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் அதே ஃபஸ்ட்டு லாக்கை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? இங்கே பாருங்கள், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பாப்பாவை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த லாக் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த லாக் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரேயில் அவங்களுக்கு பிடிச்சது அதில் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வளர்ந்தோன்னே அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து செல்ஃப் ஃபீடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த பூஸ்டர் சேர். அதனால தான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவும் ஸ்பில் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ஃபீடிங் வந்து அவங்களுக்கு இன்பில்டாக டெவலப் ஆகிடும். இதில் உட்காந்து நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. ஸோ நான் வந்து சும்மா வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, ஆப்பிள் பனானா அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு என்ன பிடிக்குதோ அதை இந்த ட்ரேலேயே அப்படியே கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைசஸாக போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதில் சாப்பிடுவாங்க. படிக்கிறதுக்கு கூட இந்த ட்ரே யூஸ் பண்ணலாம். விளையாடுறதுக்கு டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாட்டு காட்டலாம். ஸோ ரொம்ப குழந்தையாக இருக்கையில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட ஹைட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஹைட்டு கொடுத்துருப்பாங்க. 1, 2, 3ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவங்க வளர கால் ஹைட்டை இன்க்ரீஸ் ஆகும்ல, அப்போ வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு லெஃப்ட் ஹேண்டை இந்த சைடு வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை இந்த சைடு வச்சுக்கோங்க. 2 சைடும் அப்படியே இழுங்க. 2 சைடும் தனித்தனியாக இழுத்திங்கன்னா இது கீழே வந்துடும். இந்த சைடை ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்க ஸ்டாண்டு வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து அது 2 நம்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ செகண்ட் லெவல். ஓகேவா? கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா திருப்பி அதே மாதிரி இழுங்க. ஒரு சைடு இழுத்துட்டு இதை கீழே இழுத்திங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். அது 3. ஓகேவா? மொத்தம் 3 லெவல்ஸ் தான், 3 ஹைட்ஸ் தான் இதில் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் ரொம்ப. 3 ஹைட்ஸ் இஸ் சஃபிஷியன்ட் உங்களுக்கு.
ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒரு சைட் புல் பண்ணுங்கள். புல் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா அந்த இது வந்து ஸ்டாண்டோட ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ பின்னாடி இப்போ காரில் கூட்டிகிட்டு போகிறீங்க, இப்போ சேர் பெரிய ஹைட்டில் இருக்க சேரில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 ரோப்பு வச்சு லாக் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாப்பா வந்து ஒரு ஹைட்டில் ஒரு சேரில் கூட நீங்கள் உட்கார வச்சுக்கலாம். அதுக்கு தான் அந்த பெல்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெல்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ரொம்ப முக்கியமான என்னென்னா, பாப்பா வந்து ரொம்ப ஹைட்டில் வச்சுட்டு தனியாக விட்டுட்டு போகாதீங்க. பாப்பா பக்கத்துலேயே வச்சு இது உட்கார வச்சுக்கோங்க. கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெல்ட்டில் இருந்து கூட அப்படியே லூஸாக இருந்து இருக்கும்ல அங்கே வயிற்றுக்கிட்ட, ஸோ அப்படியே டேர்ன் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா கீழே போயிட்டு அந்த வெளியில் ஏதாவது டாய்ஸ் இருந்துச்சுன்னா அதை போய் பிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தனியாக எப்போவுமே அந்த பூஸ்டர் சேரில் விட்டுட்டு போகாதீங்க. பாப்பாவை பக்கத்துலேயே இருங்க. பக்கத்தில் ஃபீட் பண்ணோன்னா உடனே ரிமூவ் பண்ணி பாப்பாவை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. இது ஃபீடிங் ஸ்டாப் பண்ணோன்னே இந்த பூஸ்டர் சேர் வாங்கினேன். இன்றைக்கி இப்போ வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை குழந்தைங்க வச்சுருக்கவங்க இதை வச்சுருந்திங்கன்னா ரொம்ப டைம் சேவ். பாப்பா கடகடன்னு சாப்பிட்ருவாங்க, எங்கேயும் ஸ்பில் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒர்க்கிங் மாம்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி உங்களோட ஃபீட்பேக்கு சொல்லுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு.